Hi, welcome to my channel. This is 0 to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது Chapter 2 Unit 1 Functions of Management Question Answers Textbook Marking. So very short questions பார்த்தீங்கன்னா first write a short note about planning. Planning அப்படின்னு சொன்னால் main functionல இருக்கும். So planning is a primary function of management. Nothing can be performed without planning. இங்கே இந்த establishment goal வரும் நீங்கள் 2 marksக்கு எழுதலாம். Right, next. What do you mean by motivation? Motivation இங்கே ஆல்ரெடி ஒரு பாயிண்ட்டாகவே இருக்குது. நீங்கள் இது ஃபுல்லாகவே படிக்கணும். கோல்ஸ் அச்சீவ் வித் த ஹெல்ப் ஆஃப் மோட்டிவேஷன் அது ஃபுல்லாகவே மார்க் பண்ணி நீங்கள் படிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிரிங் அவுட் த சப்ஸ்டிவ் ஃபங்க்ஷன். இது மட்டும் எழுதுனா போதும். மேனேஜ்மெண்ட் பற்றி கொஞ்சம் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் இஸ் அ கோல் ஓரியன்டட். இட் இஸ் டிவைட் இன்டு 2. தேர் ப்ரைமரி ஃபங்க்ஷன் சப்ஸ்டிவ் ஃபங்க்ஷன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் எலாபரேட் பண்ண அப்படி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ட்ரெடிஷ்னல் ப்ரோப்னா இது ஃபுல்லாக பிளானிங் திங்க் பிஃபோர் யூ ஆக்ட் அண்ட் லுக் பிஃபோர் யூ லீப். இங்கே நீங்கள் வழி எழுதுனாவே போதும். ரைட், ட்ரெடிஷன் ஓன்லி ப்ரோவப் தான் கேட்டிருந்தோம், அதனால் அது போதும். ஷார்ட் கொஷனில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் மேனேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் வந்து இது மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் 24/7 ஒர்க் பண்ணும். ஸோ ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு அது யூஸ் ஆகும். ஸோ 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, மெயின் ஃபங்க்ஷன் அண்ட் சப்ஸ்டிவ் ஃபங்க்ஷன். இது மார்க் பண்ணிவிட்டு இப்படி எழுதுங்க. ரைட், இது பற்றி இன்னும் டீட்டெயில்டாக எழுதணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆல்ரெடி பெரிய ஆன்சர் லாங் ஆன்சரில் நம்ம படிக்க போகிறோம், அதே தான். நீங்கள் வேணால் ஒரு 2 பாயிண்ட்ஸ் வேணும், 2 to 3 பாயிண்ட்ஸ் வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். எக்ஸ்பிளைன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்டாஃபிங். ஸ்டாஃபிங் பற்றி கேட்குறாங்க. ஸ்டாஃபிங் ஃபங்க்ஷன் காம்ப்ரமைஸ் இது வந்து ஃபுல்லாக எழுத போகிறீங்க. ஏன்னா 3 மார்க்ஸ் இருக்கிறதுனால யூ ஹாவ் டு செலக்ட் த ஃபுல் ஆன்சர். ஃபுல் ஆன்சர் நீங்கள் படிக்கணும், வேறு வழி இல்லை. ஹவு த எம்ப்ளாயீஸ் ஆர் இன்ஃபார்ம் அபவுட் த இம்பார்ட்டன்ட் மேட்டர்ஸ் இன் அ கம்பெனி. ஸோ எம்ப்ளாயீஸ் எப்படி கனெக்ட் ஆவாங்க? informed about the necessary matters like notice boardல circular instruction இதெல்லாம் வந்து அவங்க இது பண்ணுவாங்க. ஓகே, இங்கே நீங்கள் எவ்வளோ படித்தா போதும். இதில் வந்து எல்லாமே கவர் ஆகும். ஸோ வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ப்ரைமரி ஃபங்க்ஷன் அண்ட் சப்சிடரி ஃபங்க்ஷன். இங்கே நீங்கள் ஒரு மார்க் பண்ணிவிட்டு இது எழுதிட்டு சப்சிடரி ஃபங்க்ஷன் ஹெட்டிங் போட்டு இது எழுதிட்டு மெயின் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. இங்கே ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க, இதே தான். ஆர்கனைசிங் இங்கேருந்து அமௌங் தெம் வரும். ஸ்டாஃபிங்கும் நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஃபுல்லாக எழுதுங்க. இல்லாட்டி ஸ்டாஃபிங் ரிஃபர்ஸ் டு வேணால் எழுதலாம், இங்கேருந்து வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. டைரக்டிங் ஃபுல்லாக எழுதுவீங்க. ஆல்ரெடி நீங்கள் ஹவு எம்ப்ளாயீஸ் ஆர் கம்யூனிகேட்டிங் எழுதுவீங்க. ஸோ அதனால டைரக்டிங்கும் உங்களுக்கு கவர் ஆகிடும். கண்ட்ரோலிங் வந்து சின்னதாக எழுதுங்க போதும். நெக்ஸ்ட்டு கோஆர்டினேஷன். கண்ட்ரோலிங் எழுதிட்டு கோஆர்டினேஷன் இங்கே நீங்கள் வரல எழுதிக்கிங்க. நெக்ஸ்ட்டு வந்து மோட்டிவேஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு சப்சிடரி ஃபங்க்ஷன் பார்த்தீங்க இன்னோவேஷன் இங்கேருந்து கன்சியூமர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன், டிசிஷன் மேக்கிங், கம்யூனிகேஷன் ஃபுல்லாகவே நீங்கள் எழுதுவீங்க. ரைட், ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் மார்க்கிங். நீங்கள் பாஸ் பண்ணி மார்க்கிங் பண்ணிக்கிங்க உங்கள் டெக்ஸ்ட் புக்கில். ஓகே, ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். Thank you all.